பூமியின் ஆழத்திலிருந்து சுயம்புவாக வெளிப்பட்ட ஒரு சிவலிங்கம், அதைச் சுற்றி உருவான ஒரு ஊர். அந்த ஊரின் பெயரே பூதபாண்டி. வணக்கம் நண்பர்களே, இன்றைய இந்த வீடியோவில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலுக்கு அருகில் அமைந்துள்ள பூதபாண்டி பூதலிங்க சுவாமி திருக்கோவிலின் அற்புதமான வரலாறையும் புராணக் கதைகளையும் பார்க்கப் போகிறோம். கோவில் அமைந்துள்ள இடம்: பூதலிங்க சுவாமி திருக்கோவில் நாகர்கோயிலிலிருந்து சுமார் 14 கிலோமீட்டர் தொலைவில் பழையாறு நதியின் மேற்கு கரையில் தடகை மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது. இந்த தடகை மலை இராமாயண காலத்தில் தடகை வாழ்ந்த இடம் என்று நம்பப்படுகிறது. இதுவே இந்த தலத்தின் ஆன்மீக மகிமையை மேலும் உயர்த்துகிறது. பாண்டியர் கால வரலாறு திருவாங்கூர் மேனுவல் நூலில் பூதபாண்டி என்பது பாண்டிய மன்னர்களால் நிறுவப்பட்ட ஒரு பழமையான அரண்மனை நகரம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கேரள புராண நூல்களான கேரள மகாத்மியம், கேரளோபத்தி ஆகியவற்றில் பாண்டியர்கள் கேரளத்திற்குள் நுழைந்த கதை புராண வடிவில் சொல்லப்படுகிறது. அந்த கதையின்படி பாண்டியர்கள் பூதகணங்களுடன் கேரளத்தை கைப்பற்ற முயன்றபோது பிரசுராமரால் தோற்கடிக்கப்பட்டனர். அதன் பின்னர் கேரள பாண்டிய எல்லை பூதபாண்டியில் நிர்ணயிக்கப்பட்டது. சுயம்புலிங்கத்தின் அதிசயக்கதை: ஒரு காலத்தில் பூதபாண்டி ஒரு அடர்ந்த காடாக இருந்தது. அங்கு சாலியார் சமூகத்தைமன் சேர்ந்த ஒருவர் பசுக்களை வளர்த்து வந்தார். அவரது ஒரு பசு வீட்டில் பால் கொடுக்காமல் இருந்தது. ஆர்வமடைந்த அவர் அந்த பசுவை பின்தொடர்ந்தார். அப்போது அவர் கண்ட காட்சி அவரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அந்த பசு ஒரு நீண்ட புல்புதரின் மேல் தானாகவே பாலை பொழிந்தது. கோபமும் குழப்பமும் அடைந்த அவர் இரும்புக் கருவியால் அந்த புதரை வெட்டினார். அப்போது இரத்தம் வெளிவந்தது. அதைக் கண்டு அச்சமடைந்த மக்கள் புதரை அகற்றிய போது அதற்குள் சுயம்புவாக தோன்றிய சிவலிங்கம் இருப்பதைக் கண்டனர். அந்த லிங்கமே சாலியார் கண்ட திருமேனி என்று அழைக்கப்பட்டது. கோவில் உருவாக்கம்: இந்த அதிசய நிகழ்வை அறிந்த மன்னன் பசும்பொன் பாண்டியன் அந்த இடத்தில் சிவபெருமானுக்கு ஒரு கோவிலை கட்ட உத்தரவிட்டார். இது ஒரு குடைவரை கோவில், அதாவது பாறைக்குள் அமைந்த கோவில். இக்கோவிலில் லிங்கம் பாறையிலிருந்தே உருவானது, விமானமில்லாத சன்னதி, கிழக்கு நோக்கி அமைந்த கருவறை என்பவை தனிச்சிறப்புகள். கோவிலில் உள்ள தெய்வங்கள்: கருவறையில் பூதலிங்க சுவாமி முன்பாக நந்திவலப்புரம் விநாயகர், தெற்கே நடராஜர், சிவகாமி அம்பாள். மற்ற தெய்வங்கள்: சுப்பிரமணியர், வள்ளி தெய்வானையுடன், ஆதித்யன், சண்டிகேஸ்வரர். பிராகாரத்திற்கு வெளியே காசி விஸ்வநாதர், உலகநாயகி. சிற்பக்கலை அற்புதங்கள்: இந்த கோவிலில் உள்ள சிற்பங்கள் உலகப் புகழ் பெற்றவை. ஒரே கல்லில் செய்யப்பட்ட கல் சங்கிலி, மன்மதன், ரதி சிற்பங்கள் வாலியை ராமன் மறைவிலிருந்து வதை செய்த காட்சி. முன்புறத்தில் பார்த்தால் ராமன் தெரியாது, வேறு கோணத்தில் பார்த்தால் ராமன் தெரியும். மேலும் மரத்தால் செய்யப்பட்ட கல்யாண மணமேடை, எந்த இணைப்பும் தெரியாது. கல்யாண மண்டபத் தூணில் ஸ்ரீசக்கரம் பொறிக்கப்பட்டுள்ளது. தை மாத தேர்த்திருவிழா: ஒவ்வொரு ஆண்டும் தை மாதத்தில் 10 நாட்கள் நடைபெறும் மாபெரும் தேர்த்திருவிழா இந்த ஊரின் பெருமை. விழாவில் கச்சேரி, நாட்டிய நிகழ்ச்சிகள், சீரங்காரி மேளம், யானை, குதிரை, பவனி, முத்துக்குடை. 9ஆம் நாள் தேரோட்டம். பெரிய தேர், பூதலிங்க சுவாமி சிறிய தேர், விநாயகர், அம்பாள், நிறைவு பக்தி, வரலாறு, சிற்பக்கலை மூன்றும் ஒன்றாக இணையும் அற்புதமான தலமே பூதபாண்டி பூதலிங்க சுவாமி திருக்கோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சிவன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். ஓம் நம சிவாய.